காணாதே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோங்கிற தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வரவேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். எங்கள் தேவாதி தேவன் தாமே வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை புறப்படும் பாடும் பொழுதே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் கர்த்தாவே. அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும் கர்த்தாவே. தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்பின் காணிக்கைகளை, தசமபாக காணிக்கைகளை பொறுப்படும் ஆண்டவர் தாமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்த அபிஷேகத்தை அனுப்பும். எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. துதி செய்வான் என்னடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. துதி செய்வான் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்.
தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வார் சோர்ந்திடும் நேரத்தில் சாத்திட தேவனே சோர்ந்திடும் நேரத்தில் சாத்திட தேவனே உலகத்தில் இருப்பவனிலோ உன்னில் இருப்பவர் பெரியவரே உலகத்தில் இருப்பவனிலோ உன்னில் இருப்பவர் பெரியவரே துதி செய்வார் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வார் ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கல்வி மாறிடுவே உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கல்வி மாறிடுவே துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே துதி செய்வார் உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசர்க்கு நிதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசர்க்கு நிதியவர் துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வார். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் பாட்டுத்தாளுங்க. யாக்கோபைப் போல நான் போராடுவேன், எலியாவைப் போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல
எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும்பர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும்பர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாக்கள் வந்தாலும் இயேசு நாமத்தால் முறியடிப்பேன். கோலியாக்கள் வந்தாலும் இயேசு நாமத்தால் முறியடிப்பேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாக்கள் வந்தாலும் இயேசு நாமத்தால் முறியடிப்பேன். கோலியாக்கள் வந்தாலும் இயேசு நாமத்தால் முறியடிப்பேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன்
போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுத்திகரியோ சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ, தூய்மையாக்கு தூய்மையாக்கு, உள்ளத்தை தூய்மையாக்கு. சுத்திகரியோ சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ, தூய்மையாக்கு தூய்மையாக்கு, உள்ளத்தை தூய்மையாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோமையா, தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோமையா, தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலந்தாரு பலந்தாரு, பலவீன வேளைகளில் ஜெயம் தாரு ஜெயம் தாரு, தோல்வியின் வேளைகளில் பலந்தாரு பலந்தாரு, பலவீன வேளைகளில் ஜெயம் தாரு ஜெயம் தாரு, தோல்வியின் வேளைகளில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்ப்பியுமே உயிர்ப்பியுமே, எங்களை உயிர்ப்பியுமே, ஒரு வாக்கு ஒரு வாக்கு, சித்தப்படி ஒரு வாக்கு. உயிர்ப்பியுமே உயிர்ப்பியுமே, எங்களை உயிர்ப்பியுமே, ஒரு வாக்கு ஒரு வாக்கு, சித்தப்படி ஒரு வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அபிஷேகியோ அபிஷேகியோ, ஆவியால் அபிஷேகியோ, அனல் போட்டு அனல் போட்டு, ஆவியால் அனல் போட்டு. அபிஷேகியோ அபிஷேகியோ, ஆவியால் அபிஷேகியோ, அனல் போட்டு அனல் போட்டு, ஆவியால் அனல் போட்டு.
அல்லேலூயா 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 விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா தாருமையா தாருமையா இப்பொழுதே தாருமையா விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா தாருமையா தாருமையா இப்பொழுதே தாருமையா அல்லேலூயா 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 அபிஷேகியோ அபிஷேகியோ ஆவியால் அபிஷேகியோ அனல் மூட்டு ஆவியால் அனல் மூட்டு அபிஷேகியோ அபிஷேகியோ ஆவியால் அபிஷேகியோ அனல் மூட்டு ஆவியால் அனல் மூட்டு அபிஷேகியோ அபிஷேகியோ ஆவியால் அபிஷேகியோ அனல் மூட்டு ஆவியால் அனல் மூட்டு அல்லேலூயா 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 கர்த்தர்தாமே கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்கிற இடங்களிலும் வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை வேலையடைத்து பாதுகாத்தார். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டிச் சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து அபிஷேகித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் தொடர்ந்து நமக்கு வேண்டிய புதிய கிருபைகளை, புது பலனை, புது அபிஷேகத்தை தந்து கர்த்தர் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நம்பியிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வேதனைகள் சூழ்ந்து கொள்ள முடியாது. வேதனைகள் வரலாம் போகலாம், ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிற தேவ பிள்ளைகளினுடைய குடும்பங்களை வேதனைகள் சூழ்ந்து கொள்ள முடியாது. காரணம், கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். எனவே கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய கிருபை என்றென்றைக்கும் சூழ்ந்து கொண்டு நம்மை பாதுகாக்கிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்காடா பாக்க ஷலபங்காடா பாக்க துடிபி லிபிக்க துடி
லிபிகாடாபாக்கா ஷலபங்காடாபாக்கா துடிபேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவ சமூகத்தில் வந்திருப்பது நல்லது. ஆனால் தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி நாம் கதற வேண்டும், தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் கூப்பிடும் பொழுது அதை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். கேட்பதோடு மட்டுமல்ல, எவ்வளவு இடுக்கண்கள் நமக்கு இருக்கிறதோ, சத்துருவானவன் பல இடுக்கண்களை, பிரச்சனைகளை அவன் அனுப்பினாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடிபே லிபிகே திடி, லிபிகாடா பாக்கா துரபால பக்காடா பாக்கா துடிபே லிபிகே திடி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும் பொழுது ஒரு அருமையான வார்த்தை அவன் சொல்லுகிறான். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளையே, சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவேளை தாவீது குற்றங்களை செய்திருந்தாலும் கர்த்தர் கிருபையாக மன்னித்து தாவீதை சத்துருவின் கையில் ஒப்புக்கொடாத தேவன் நம்மையும் கூட நம்முடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து சத்துருவின் கையில் ஒப்புக்கொடாமல் நம்முடைய பாதங்களை, நம்முடைய வாழ்க்கையை விசாலத்திலே கர்த்தர் நிறுத்தி கொண்டிருக்கிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடி, லிபிகாடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடிபே லிபிகே திடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவு, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவு. இயேசுவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. இயேசுவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவு, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவு. மன்னவரேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவரேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவு, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவு. மகிமையின் தேவன் ஆவிதாமே மன்னான
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எங்களை சார்ந்த உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எங்களை சார்ந்த உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எங்களை சார்ந்த உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எங்களை சார்ந்த உபத்திரவம் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாம் பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். 3வது பாடல். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பக்தி வினயத்தோடு கூட பாடி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? நீரல்லவோ என்னுடைய ஆராதனை
பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே ஆராதனை கூறியவரே உம்மை உயர்த்தி ஆராதனை கூறியவரே உம்மை உயர்த்தி என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே ஆராதனை கூறியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே ஆராதனை கூறியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி ஆராதித்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம்.
மாந்தர்கள் போற்றிடும் மாந்தர்கள் போற்றிடும் தெய்வ மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வ மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஹல்லேலூயா. வசனம் ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விடுதலையோடு பாடவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம்.
என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். எலியா தீர்க்கதரிசி ஒரு சிறந்த அல்லது பெரிய தீர்க்கதரிசி என்று நமக்கு தெரியும். அவன் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்த ஒரு தேவ மனுஷன். இதெல்லாம் எலியாவினுடைய விசேஷித்த காரியங்கள். ஆனால் இவைகளை விட விசேஷமான ஒரு காரியம் அந்த வசனத்திலே எலியா சொல்லுகிறான். அற்புதங்களை செய்வதை விட, பெரிய தீர்க்கதரிசி என்கிற நிலைமையை விட அவனுடைய விசேஷம் என்ன என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. அநேகர்கள் பாடுவார்கள், ஜெபிப்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், ஆலயம் வருவார்கள். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே இன்னும் முழுமை அடைந்திருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் என்றால் என்ன? வேறொன்றும் அல்ல, அவருடைய சமூகத்திலே நமக்கு ஒரு நேரம் இருக்க வேண்டும். என்ன நேரம்? ஜெபிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம், அவரை பாடி துதிக்கிற நேரம், வேதம் வாசிக்கிற நேரம். இவைகள்தான் கர்த்தருக்கு முன்பாக உங்களை நிறுத்துகிற ஒரு அனுபவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த அனுபவம் எலியாவுக்கு இருந்தது. எனவேதான் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடிந்தது, அற்புதங்களை செய்ய முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்திலே குறைவுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆதாமையும் ஏவாளையும் யாரும் உருவாக்கல, தேவன்தான் உருவாக்கினார். ஆனா ஒரு நாள் ஆதாமை தேடி ஆண்டவர் வந்த பொழுது ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவரோடு உலாவினவர்கள் தான், தேவனோடு பேசினவர்கள் தான். ஆனால் ஒரு கட்டத்திலே தேவன் கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு ஆண்டவருக்கு முன்னாக நிற்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இங்கே எலியா சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி. எனவே தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தை குறித்து நாம் இன்றைக்கு சுருக்கமாக சிந்திப்போமாக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:22. ஆபிரகாம் அவனுடைய கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஒரு நாள் நல்ல உஷ்ணமான நேரம், மத்தியான நேரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதர்கள் 3 பேர் அங்கே வருகிறார்கள். அவர்களை ஓடி சென்று விசாரித்து, நீங்கள் உங்கள் கால்களை கழுவி இந்த மரத்தடியிலே இளைப்பாருங்கள், நான் உங்களுக்கு போஜனம் தருகிறேன், நீங்கள் புசித்து விட்டு இளைப்பாரி விட்டு போகலாம், அதற்காகவே இவ்விடம் வரைக்கும் வந்தீர்கள் என்று ஆபிரகாம் உபசரிக்கிறான். அவர்களும் நீ சொன்னபடி செய் என்று சொல்லி உபசரிக்கப்படுகிறார்கள். கர்த்தரும் அங்கே வருகிறார். இப்போ 3 பேரும் சாப்பிட்டு முடித்த பிறகு
வந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். சோதம் தேசத்தினுடைய அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது. அவங்களுடைய பாவங்கள் பரலோகத்திற்கு வந்து எட்டிவிட்டது. எனவே அந்த சோதம் தேசத்திலே அவர்கள் அப்படிப்பட்ட பாவ ஜீவியம் செய்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அதை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு தூதர்கள் 3 தூதர்களும் கடந்து செல்கிறார்கள். கர்த்தர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியவில்லை, மனம் பதறுகிறது. சோதம் தேசத்தை அழிப்பதினால் மட்டும் அவனுக்கு மனம் பதறல. அங்கதான் யார் இருக்குது? அவனுடைய உறவுக்காரன் லோத்து இருக்கிறான். அவனுடைய குடும்பம் அங்குதான் இருக்கிறது. தன்னை நம்பி தன்னோடு வந்தவன் அல்லவா? இப்பொழுது சோதம் தேசம் அழிக்கப்பட போகிறதே, அவன் ஒருவேளை அக்கினியிலே அழிக்கப்பட்டு விடக்கூடாதே என்று அவன் மனம் பதறுகிறது. 3 தூதர்களையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு அவன் கர்த்தருடைய சமூகத்திலே மீண்டு வருகிறான். இப்போ அவனுக்கு மனம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அந்த தூதர்களோடு அவனுக்கு போக முடியாது, போகவில்லை. எப்படியாவது லோத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி லோத்தினிடத்தில் ஓடவும் இல்லை. இந்த செய்திகளை அறிந்த பிறகும், சோதம் தேசம் அழிக்கப்பட போகிறது என்ற செய்தி தெரிந்த பிறகும், அங்கே லோத்து இருக்கிறான், ஒருவேளை அழிந்து போவானோ என்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள் இருந்த பொழுதிலும் அவன் தூதர்களுக்கு பின்னாக ஓடாதபடி, லோத்தை தேடி ஓடாதபடி ஆபிரகாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த 22 வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். இதைத்தான் எலியாவும் செய்கிறான். சூழ்நிலை என்னமோ பதற்றமான சூழ்நிலை ஆபிரகாமுக்கு. தன்னை நம்பி வந்த லோத்து, அவனுடைய குடும்பம் அழிந்து விடுமோ என்கிற ஒரு பதட்டம். அந்த செய்தியை சொல்லிவிட்டு அழிக்கப் போகிறோம் என்று ஆபிரகாமின் கண்ணெதிரே 3 தூதர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் எதை தெரிந்து கொள்ளுகிறான்? தூதர்களோடு அழிக்க வேண்டாம் என்று சொல்லி போராடுவதற்கு கடந்து செல்லுகிறானா? அல்லது லோத்தை எப்படியாவது வெளியே வந்துவிடு, சோதம் தேசத்தை விட்டு வெளியே வந்துவிடு என்று சொல்வதற்கு ஓடுகிறானா? அதை தெரிந்து கொண்டானா? அவன் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு சூழ்நிலை பதட்டமான சூழ்நிலையா இருக்கலாம், வேதனையான தோல்வியான சூழ்நிலையா இருக்கலாம், அங்கலாய்க்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அங்க போவோமா, இப்படி செய்வோமா, அப்படி செய்வோமா என்கிற பதட்டத்தின் சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். அவைகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதபடி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். இந்த அனுபவம் தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது. இதை எலியாவும் தெரிந்து கொள்ளுகிறான், ஆபிரகாமும் தெரிந்து கொள்ளுகிறான். கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்றபடியினாலே அவன் பரிந்து பேசுகிறான். லோத்துக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறான். ஒருவேளை தூதர்களோடு அவன் ஓடினாலும், லோத்தை பாதுகாக்கணும் ஓடினாலும் கர்த்தர்கிட்ட பரிந்து பேச முடியாது. ஆனால் இவன் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறான். எனவே இப்பொழுது பரிந்து பேசுகிறான்.
ஆண்டவரே, ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீங்களோ அப்படின்னு கேட்குறான். 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன்ப்பா அப்படி. ஒருவேளை 5 பேர் குறைஞ்சிருக்கலாம், 45 பேர் இருந்தாலோ என்று கேட்கிறான். அப்படி இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். அப்படியே பேசி பேசி 10 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதோட பேச்சு கட்டாகுது. ஆனால் அங்கே என்ன நடந்தது? ஆதியாகமம் 19:29 என்று நினைக்கிறேன். அந்த சமபூமியின் பட்டணங்களை தேவன் அழிக்கும் போது தேவன் யாரை நினைக்கிறார்? ஆபிரகாம் நினைக்கிறார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடு. லோத்து குடியிருந்த பட்டணமும் கவிழ்த்து போடப்படுகிறது. கவிழ்த்து போடுகையில் லோத்தை அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. அவரிடத்திலே ஆபிரகாமை போல நாம் அவருடைய சமூகத்தில் நிற்கணும். அவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு ஒரு ஜீவிய நமக்கு வேணும். தினந்தோறும் நீங்கள் அந்த அனுபவத்தில் வரணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வேலை ஸ்தலத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், வேத வாசிக்கிற அனுபவம், ஆராதிக்கிற அனுபவம், பாடி துதிக்கிற அனுபவம், இதை மட்டும் நீங்கள் விட்டுறவே கூடாது. இப்படி கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்றாலும் தேவன் அந்த சம பூமியின் பட்டணங்களை அழிக்கிறார். சோதம் தேசத்தின் சம பூமியின் பட்டணங்களை அழிக்கிறார். லோத்து குடியிருந்த பட்டணங்களையும் கவிழ்த்து போடுகிறார். அப்படி லோத்து குடியிருந்த பட்டணங்களை கவிழ்த்து போடும் பொழுது லோத்து எங்க இருக்கிறான் தெரியுமா? அந்த பட்டணத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கல, ஏதோ ஒரு இடத்துல இருக்கல. வேதம் தெளிவா சொல்லுது, லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து. அப்போ லோத்து பட்டணத்து ஓரத்துலலாம் ஒன்றும் இல்லை, அழிவுக்கு நடுவில் தான் அவன் இருக்கிறான். அழிவின் நடுவில் இருக்கிறான் லோத்து. சுற்றிலும் அழிவுதான். லோத்து அழிந்து போயிருக்கத்தான் வேண்டும், தப்பித்து வர முடியாது. அழிவின் நடுவில் இருக்கிறான். ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று அவன் பரிந்து பேசினபடியினாலே தேவன் அந்த சம பூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் தமக்கு முன்பாக நின்றதான ஆபிரகாமை நினைத்து பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அந்த ஆபிரகாமை நினைத்து தமக்கு முன்பாக நின்று ஜெபித்தானே, பரிந்து பேசினானே, அழுதானே, கதறினானே, அந்த ஆபிரகாமை நினைக்கிறார் தேவன். தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, பலவிதமான அழிவுகள் போன்ற வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, தேவ பிள்ளையே, உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய வியாபாரங்களை, உங்களுடைய நன்மைகளை அழிவு தொடாமல் இருக்க வேண்டும் என்றால் எலியாவை போல, ஆபிரகாமை போல கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் நமக்கு இருந்து விட்டால்
ஜெபிக்கிற, துதிக்கிற, வேதவாசிக்கிற, ஆராதிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்து விட்டால் உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் வாழ்க்கையையோ உங்கள் ஆசீர்வாதங்களையோ எந்த அழிவும் எந்த சத்துருவும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே ஆபிரகாமை நினைத்து அழிவின் நடுவில் இருந்தாலும் லோத்து பாதுகாக்கப்பட்டான். எனவே தேவ பிள்ளைகள், இந்த வாரத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்பேன் என்கிற அனுபவத்திற்குள் நீங்கள் வர வேண்டும். சிலர் நினைப்பாங்க, பெரிய மனுஷர்களுக்கு முன்னால் நின்னா காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. தாவீது கூட அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தது. வாசியுங்கள் 1 சாமுவேல் 16:21, 22 என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் 16:21, 22. தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நிற்கிறான். இப்போ தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. சவுலுக்கு முன்னால நிற்கிற ஒரு சந்தர்ப்பம். சவுல் சாதாரண மனிதன் அல்ல, அந்த தேசத்தின் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா, முதல் ராஜா. எனவே பெரியவன். அவனுக்கு முன்னால நிற்கிறான். இப்போ சவுல் வந்து தாவீதை சிநேகித்தான்னு கூட சொல்லல. எப்படி சொல்லியிருக்கு? மிகவும் சிநேகித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ சவுலுக்கு முன்னால தாவீது நின்ற பொழுது சவுலுடைய சிநேகம் கிடைக்குது, ஒரு பதவி கிடைக்குது. ஆனா அது நிரந்தரமா இருந்ததா? எவ்வளவு மிகவும் சிநேகித்தானா சவுல், ஒரு கட்டத்தில் தாவீதை என்ன செய்ய நினைச்சிட்டான்? கொல்லவே நினைச்சிட்டான். மனிதர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்ம நினைக்கிற மாதிரி சில நல்ல காரியங்கள் நடக்கிறது போல தெரியும். ஆனால் அது கடைசியில் அது வேதனையில் தான் கொண்டு போய் விடும். அதுக்காக மனுஷர்கிட்ட போகக்கூடாதுன்னு பொருள் அல்ல. முதலாவது நம்ம யார்கிட்ட நிற்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். கர்த்தர் அனுமதிக்கிறபடி நம்ம யார் முன்னாலையும் போய் நிற்கலாம். இங்கே தாவீது சவுலுக்கு முன்னால நின்று சில ஆசீர்வாதங்களை பெற்றாலும் சிநேகத்தை பெற்றாலும் பிற வாழ்நாள் பூரா அவன் பயந்து பயந்து வாழ்ந்தான். எப்பொழுது சவுல் தன்னை கொல்லுவானோ? ஏன்னா முதல்ல மிகுந்த சிநேகம் சவுல்கிட்ட இருந்து வந்தது. பிறகு சவுல்கிட்ட இருந்து நாளாக என்ன வந்தது தெரியுமா? ஈட்டி தான் வந்தது தாவீதை கொல்லுவதற்காக. அப்படி பயந்து பயந்து வாழ்ந்தான். எனவே தான் பின்னாட்களிலே தாவீது ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்? 2 சாமுவேல் 6:13-14 நீங்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:13-14. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக, இப்போ கர்த்தருக்கு முன்னால வந்துட்டான். சவுலுக்கு முன்னால இருந்த காலம் போச்சு. அதனால பட்ட பாடுகள் போதும். எனவே இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக அவன் வந்து விட்டான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக தாவீது வந்தாலும் அந்த சவுலுக்குள் இருந்து கிரியை செஞ்ச ஆவி இன்னும் தாவீதை வேதனைப்படுத்தத்தான் செஞ்சது. காரணம், சவுல் மரித்து விட்டான். ஆனா அவனுடைய மகள் மீகாளை தாவீது கட்டியிருந்தான், மனைவியா வைத்திருக்கிறான். எனவே சவுல் மூலம் கிரியை செய்த அதே ஆவி இப்போ மீகாள்கிட்ட வந்துருச்சு. கர்த்தருக்கு முன்னால தாவீது வந்தாலும் இப்போ என்ன நடக்குது? மீகாள் மூலமா 2 சாமுவேல் 6:16.
சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் ஜன்னல் வழியாக பார்த்து, தாவீது ராஜா அவ நல்ல தெளிவா சொல்றா, தாவீது குதித்து நடனம் பண்ணுகிறார்னு சொல்லல. எப்படி சொல்றா? தாவீது மீகாள் எப்படி சொல்றா? கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனமாடுகிறார் தாவீது. அவளே சொல்றா, அங்கே வருகிற ஆண்களுக்கு முன்பாக அல்ல, அங்கே வந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக தான் தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் குதித்து நடனமாடுகிறான் என்று சொல்லுகிறாள். தன்னுடைய இருதயத்தில் தாவீதை என்ன செய்கிறாள்? அவமதிக்கிறாள். ஏதோ இஸ்ரவேல் பெண்களுக்கு முன்பாக நடனமாடுகிறது போல அவள் நினைக்கவில்லை. அவளே சொல்லுகிறாள், கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனமாடுகிறார். பிறைய அவமதிக்கணும்? கேலி பண்ணலாம். ஒரு மனைவி புருஷனையோ, புருஷன் மனைவியையோ கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். அவமதிக்க கூடாது. கேலி பண்ணுவது தவறல்ல. பில் கிளின்டன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் சில வருடங்களுக்கு முன்பு ஜனாதிபதியாக இருந்தவர் கிளின்டன். அவருடைய மனைவி கிளாரி கிளின்டன். இவர் பில் கிளின்டன் கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், நல்ல ஜாலி டைப் அவர். அப்போது அவரும் அவருடைய மனைவியும் அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது, அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு பெட்ரோல் பல்கில் காரில் போய் பெட்ரோல் போட்டாங்க. அப்போ இவங்க காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க, பெட்ரோல் போடுதாங்க. ஜனாதிபதி கார் அல்லவா, அதனால் மரியாதையாக பெட்ரோல் போட்டாங்க. அப்போ அந்த பெட்ரோல் போட்டவருடைய பெயர் ஹென்றி. அப்போ கிளாரி, அதாவது கிளின்டனுடைய மனைவி, தன்னுடைய கணவனை கூப்பிட்டு அந்த பெட்ரோல் போடுறவர் பேர் ஹென்றி அப்படின்னு சொன்னார். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார். அவர் என் கூட காலேஜில் படித்தார், ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு வச்சுக்கிட்டாரு. பிறகு பெட்ரோல் போட்டு முடித்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது கிளின்டன் விடலை மனைவியை. அந்த பெட்ரோல் போட்டாரே ஹென்றி, உன் ஃப்ரெண்டு, அவரை மட்டும் நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, பெட்ரோல் போடுறவருடைய மனைவின்னு தான் இப்போ உனக்கு பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னார். கிளாரி சிரிச்சுக்கிட்டே நல்ல ஒரு பதில் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி இல்லைங்க, நான் அவரை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்காங்க, இன்னைக்கு அமெரிக்காவில் அவர் தான் ஜனாதிபதியாக இருந்திருப்பார், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு. இது ஒருவருக்கொருவர் பரியாசமாய் அல்லது கிண்டலாய் பேசுறது, அவமதிப்பல்ல. ஆனால் மீகாள் தன்னுடைய கணவனை, தாவீது ராஜாவை அவமதிக்கிறாள். உண்மையிலே மதிக்க வேண்டியது இவள்தான், கனம் பண்ண வேண்டியது இவள்தான். தன்னுடைய கணவன் ஒரு ராஜாவாய் இருந்தும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை எப்படி தாழ்த்துகிறார், எப்படி குதித்து சின்ன பிள்ளை போல நடனம் ஆடுகிறார். என்ன ஒரு பக்தி என் புருஷனுக்கு அப்படின்னு மதிச்சிருக்கணும், கனம் பண்ணியிருக்கணும். அதை விட்டு அவள் இருதயத்திலே அவமதிப்பு கொடுத்தாள். தாவீதை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தாவீதை அவமதித்தபடியினாலே அவளுடைய வாழ்க்கை முடிவு எப்படி ஆச்சு தெரியுமா? ஆசீர்வாதம் இல்லாமலே மரித்து விட்டாள், குழந்தை பாக்கியம் இல்லாமலே மரித்து விட்டாள். அவள் ஒரு ராஜாத்தி, தாவீதின் மனைவி, ராஜகுமாரர்களை பெற்றிருக்க வேண்டும், ராஜகுமாரத்திகளை பெற்றிருக்க வேண்டும். அவளுடைய சந்ததி தேசத்தை ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நின்ற தாவீதை அவமதித்தபடியினாலே எந்த ஆசீர்வாதமும் இல்லாமலே அவள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துவிட்டால், தினந்தோறும் உங்களுக்கு எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு
தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், பாடி துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு முன் நிற்கிற அனுபவம் உங்களுக்கு வந்துவிட்டால் தேவ பிள்ளையை உங்களை அவமதிக்கிறதான சத்துருவின் கூட்டம், உங்களை தெரிந்தோ தெரியாமலோ வேதனைப்படுத்துகிறதான சத்துருவின் கூட்டத்திற்கு ஆண்டவர் ஏற்ற பிரதிபலனை கொடுத்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தாவீது மீகாளை ஒன்றும் செய்யவே இல்லை, சபிக்கல, ஒன்றும் செய்யலை. ஆனால் கர்த்தர் அவளை நியாயம் தீர்த்து விட்டார். சரி, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போ, ஆனால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது என்று சொல்லிவிட்டார். அதே போல கர்த்தருக்கு முன்பாக ஜீவிக்கிற அனுபவம் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களுக்கு விரோதமான மீகாள்கள், உங்களுக்கு விரோதமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் கர்த்தர் அதற்கு வேண்டிய பிரதிபலனை உங்கள் சத்துருக்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தாவீது ராஜா அப்படி கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனமாடினபடினாலே, கர்த்தருக்கு முன்பாக நின்றபடினாலே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பாருங்க, தாவீது கர்த்தருக்கு முன்பாக நின்றாலும் அந்த அனுபவம் அவனுக்கு இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும். தாவீதுக்கு கர்த்தருக்கு முன் இருக்கிற அனுபவம் இருக்கு, அதுக்காக அவன் வாழ்க்கை சுமூகமா ஓடல, சந்தோஷமா ஒன்றும் ஓடல. வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றாலும் துதித்து மகிமைப்படுத்தினாலும் அவனை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும். அப்போ அவனை சுற்றிலும் யார் இருக்காங்க? சத்துருக்கள் இருக்காங்க. கர்த்தருக்கு முன்னால தான் நிற்கிறான். நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், நல்லா வேத வாசிக்கலாம், நல்லா பாடலாம், துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். அதுக்காக உங்களை சுற்றி சத்துருக்கள் இல்லைன்னு பொருள் அல்ல. தேவையில்லாத சூழ்நிலைகள் சில நேரங்களில் வரத்தான் செய்யலாம். தேவையில்லாத சத்துருக்கள் எழும்பலாம், போராட்டங்கள் எழும்பலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற அனுபவத்தை மட்டும் விட்டு விடவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி சத்துருக்கள் இருந்தாலும் இவன் கர்த்தருக்கு முன்னால் குதித்து நடனமாடுகிறபடினாலே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறபடினாலே அந்த எல்லா சத்துருக்களுக்கும் அவனை என்ன செய்கிறார்? நீங்களாக்குகிறார். சத்துருக்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, சாத்தா இருந்துக்கிட்டு தான் இருப்பான், அக்கினி கடலில் தள்ளு வரைக்கும் அவன் வேலையை காட்டிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் அவனுடைய கிரியைகளுக்கு, உங்களுக்கு விரோதமாய் செய்கிற கிரியைகளுக்கு உங்களை நீங்களாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த கிரியைகள் உங்களை மேற்கொள்ள விடாதபடி நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது இளைப்பாறுதலை தரும். சத்துருக்கள்லாம் என்னதான் சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் ஜீவியத்தை, சந்தோஷத்தின் ஜீவியத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிக்கலாம். இளைப்பாற பண்ணின போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலே அந்த எலியாவை போல, ஆபிரகாமை போல, இந்த தாவீதை போல நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே வந்துவிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஏன் அவன் மறைஞ்சு மறைஞ்சு ஜீவிக்க வேண்டியது வந்ததுன்னா, ஆகாப் ராஜா அவனை கொல்ல நினைச்சான்.
எலியாவை. அப்போ கர்த்தர் அவனை எப்படி பாதுகாத்தார்? தனக்கு முன்னால் நின்றதான எலியாவை எப்படி பாதுகாத்தார்? 1 ராஜாக்கள் 18:10 நீங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:10. ம் 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 சொன்னபோது ம் ம் சத்தியம் வாங்கிட்டான். நான் இங்கே எலியாவை பார்க்கல, எலியா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்ட பிறகுதான் விடுதான் அந்த ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா அவன்கிட்ட வீரர்கள் இருக்கிறாங்க, ஒற்றர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவனுடைய கண்ட்ரோலை மீறி அந்த தேசத்தில் யாரும் மறைஞ்சு வாழ முடியாது. ராஜாவினுடைய கண்ட்ரோலை மீறி, ஏன்னா அவனுக்கு எல்லா ஒற்றர்களும் எல்லா இடத்துல இருக்காங்க. அதனால் ராஜாவுக்கு தெரியாமல் யாரும் அந்த தேசத்தில் வாழ முடியாது. ஆனால் எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள் இருந்தபடியினாலே அந்த ஆகாப் ராஜா கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவன் அதே தேசத்தில் தான் எலியாவை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்? கேரித் ஆற்றங்கரையில் ஒரு ஓரத்தில் வச்சு பாதுகாத்தார். பிறகு ஒரு சாதாரண விதவை வீட்டில் வச்சு பாதுகாத்தார். கர்த்தருக்கு முன்னால் நீங்கள் நிற்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா போதும், உங்களுடைய சத்துரு எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், உங்கள் பிரச்சனை எவ்வளவு பலமுள்ளதாக இருந்தாலும், உங்களை விட பல மடங்கு அது வேதனை கொடுக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், உங்களை கர்த்தர் கேரித்தாற்றெண்ணெயில் வைத்தும் சாதாரண இடத்தில் வைத்தும் அற்புதமாக கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ பிள்ளைகள். எனவே அப்படி பாதுகாத்தார். ஆனால் பவுல ஒரு கட்டத்தில் எப்படி பாதுகாத்தார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 11:32-33 நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:32-33. ம் 32. தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று பாருங்க, சாதாரண மனுஷன் இல்லை, ராஜாவுடைய சேனை தலைவன். பவுலை எப்படியாவது பிடிச்சிடணும்னு பார்த்தான். ஆனால் பவுல் எப்படிப்பட்ட ஆள்? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற ஆள், ஜெபிக்கிற ஆள், ஒரு அப்போஸ்தலன், தேவனுடைய தாசன், எவ்வளோ பெரிய தலைவன். அந்த பட்டணத்தை சுற்றி இராணுவத்தை நிறுத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். பிடிச்சிடணும் பவுலை அப்படின்னு சொல்லி. கர்த்தர் பவுலை எப்படி பாதுகாத்து கொண்டு போனார்? வாசிங்க தொடர்ந்து. 33. கூடையிலே வைக்கப்பட்டு அப்போ பாருங்க, அரேத்தா ராஜாவுடைய சேனை தலைவன் தன்னுடைய முழு இராணுவத்தையும் பட்டணத்தை சுற்றி நிறுத்தி பவுலை பிடிக்கணும்னு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். முழுவதும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை ஒரு அற்பமான ஒரு கூடைய வச்சு பவுலை பாதுகாக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கடினமான சூழ்நிலையையும் நீங்கள் தாண்டி செல்லும்படி அற்புதமாக உங்களை பாதுகாத்து நடத்துவார். எனவே கடைசியாக அந்த எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள், முடிப்போம். 1 ராஜாக்கள் 18:15. இப்பவும் கர்த்தருக்கு முன்பாக தான் எலியா நிற்கிறேன்னு சொல்றான். உபதேயத்தை சொல்றான்.
இவ்வளோ காலமும் ஆகாபுக்கு ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னை நீ காட்டு அப்படின்னு. அதனால் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறதான எலியா சில காலங்கள் மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதித்தாலும் இப்பொழுது அதே ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக ஜெயாளியாக ஆண்டவர் எலியாவை நிறுத்துகிறார். அதே போல தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துவிட்டால், உங்கள் வாழ்க்கையிலே சில நேரங்களில் நீங்கள் மறைந்து வாழுகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அதை தேவன் அனுமதித்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தை விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் என்றால், தொடர்ந்து ஜெபித்து வேதவாசித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜீவிப்பீர்கள் என்றால், உங்களை தோற்று போனவர்களாக அல்ல, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக, உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை ஜெயாளியாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக ஆண்டவர் நிறுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். எனவே கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். யாக்கோபை போல நான் போராடுவேன். இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய தசமபாக காணிக்கைகள், அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறுபர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறுபர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாக்கள் வந்தாலும் இயேசு நாமத்தால் முறியடிப்பேன். கோலியாக்கள் வந்தாலும் இயேசு நாமத்தால் முறியடிப்பேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டுமென்று நீர் போதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. எலியாவை போல, ஆபிரகாமை போல, தாவீதை போல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு மீண்டும் புதுப்பித்து தருவீராக. இன்றிலிருந்து நாங்கள் விடுதலையோடு உம்மை பாடவும், துதிக்கவும், ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், உம்முடைய வசனங்களை வாசிக்கவும், அப்படிப்பட்டதான உமக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தை எங்களுக்கு மீண்டும் புதுப்பித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தருக்கு முன்பாக நின்றதான தாவீதை நீர் ஆசீர்வதித்தீர். ஆபிரகாமை நினைத்து லோத்தை பாதுகாத்தீர். எலியாவை மீண்டுமாக ஜெயாளியாக ஆகாப் ராஜாவுக்கு முன் நிறுத்தினீர். அதுபோல உம்முடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்திற்குள்ளே இன்னும் கடந்து வரட்டும் அப்பா. அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நீரும் ஜெயத்தை கட்டிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டிடுவீராக. அவர்கள் ஜெயத்தோடு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தட்டும் கர்த்தாவே. அப்படி நீர் செய்ய போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் போட்ட அன்பின் காணிக்கைகளை, தசமமாக காணிக்கைகளை ஆசீர்வதியும். வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாக கொடும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.